ஒரு சிங்கம் தான் பிறக்கும் போது அதனோட தாய் இறந்து போறதால தனித்து விடப்படுது. அந்த நேரம் பார்த்து அந்த வழியில ஒரு ஆட்டு மந்தை போனது. அப்போ பிறந்த இந்த சிங்கம் தான் யாருன்னு தெரியாம அந்த ஆட்டு மந்தையோட இதுவும் சேர்ந்து போனது. கூட இருந்த ஆடுகள் இந்த சிங்கத்தை தன்னோட கூட்டத்துல ஒரு நபரா அத சேர்த்தது. இந்த சிங்கம் அந்த ஆடுகள் கூடவே சேர்ந்து வளர்ந்தது. ஆடுகள் போலவே தானும் ஒரு ஆடுதான்னு அந்த சிங்கம் நம்ப ஆரம்பிச்சது. ஆடு போலவே வாழவும் ஆரம்பிச்சது. அதனால அது இறைச்சிலாம் எதுவும் சாப்பிடல. வேட்டையாட அதுக்கு தெரியல. இலைகளும் தழைகளும் சாப்பிட்டுதான் வளர்ந்தது. அப்போலாம் சிங்கம் எப்படி இருக்கும்னு கூட அதுக்கு தெரியாது. அதே போல தான் ஒரு சிங்கம்னும் அதுக்கு தெரியாது. கனவுல கூட சிங்கத்தை பத்தி அது யோசிச்சதெல்லாம் இல்லை. இது எப்போதும் தன்னை சுற்றி ஆடுகள் கூட்டம் மட்டும் இருந்ததால இதனோட செயல்களும் அது போலவே தான் இருந்தது. இதுக்கு சிங்கம் போல தனித்து வாழ தெரியல. கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து வளர்ந்து ஒரு அழகான கம்பீரமான தோற்றம் அதற்கு வந்தது. இது வளர வளர அந்த ஆட்டுக்கூட்டத்துல ஒரு ஃபெமிலியரான ஆடுன்னு தான் தன்னை நினைச்சதே தவிர ஒரு சிங்கமா அது யோசிக்கல. ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் அந்த ஆட்டுக்கூட்டத்தை வேட்டையாட வந்தது. வயதான சிங்கம் அந்த ஆட்டுக்கூட்டத்துக்கு மத்தியில ஒரு சிங்கம் இருக்கிறத பார்த்து அதனோட கண்களை அதனாலே நம்ப முடியல. எல்லா ஆடுகள் போலவே இந்த சிங்கமும் வேட்டையாட வந்த அந்த வயதான சிங்கத்தை பார்த்து பயந்து நடுங்கியது. இதெல்லாம் அந்த வயதான சிங்கத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த வயதான சிங்கம் ஆடுகளை வேட்டையாடுறத மறந்து கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை பிடிக்க நினைச்சது. வயதான சிங்கத்தை பார்த்ததும் ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடியது. அது போலவே தன்னோட உயிரை காப்பாத்திக்க இந்த கூட இருந்த சிங்கமும் சேர்ந்து ஓடிட்டு இருந்தது. இந்த வயதான சிங்கத்துக்கு கூட்டத்துல இருந்த சிங்கத்தை பிடிக்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் முயற்சி செய்து அந்த சிங்கத்தை பிடிச்சது. பிடிச்சதும் இந்த வயதான சிங்கம் எதிர்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை பார்த்து, நீ என்ன முட்டாளா, ஏன் என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடுறன்னு கேட்டது. அதற்கு பிடிபட்ட சிங்கம், என்னை விட்டுடு, நான் ஒரு வலிமை குறைந்த ஆடு, என்னை எதுவும் நீ செஞ்சிடாத அப்படின்னு ரொம்ப நடுக்கத்தோட பயந்துட்டே சொன்னது. அப்போதான் இந்த வயதான சிங்கத்துக்கு நடந்த எல்லாமே புரிஞ்சது. பயந்துட்டு இருந்த சிங்கத்துக்கிட்ட, நீ என் கூட வா, நீ யாருன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு இந்த வயதான சிங்கம் சொன்னது. சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஒரு ஏரியில இந்த பயந்த சிங்கத்தை அந்த வயதான சிங்கம் தள்ளி விட்டது. எதிர்த்து போராடாம அந்த சிங்கம் பயந்தது. இறந்து போயிடுவோம்னு நினைச்சு அழுதது. அது வெளியே வர முயற்சி எதுவுமே செய்யல. பிறகு இந்த வயதான சிங்கம் அதை மேல கொண்டு வந்தது. ஏரியில இருக்க தண்ணீர் எல்லாம் அலைப்பாயிறது நின்னதுமே அது ஒரு கண்ணாடி போல மாறுச்சு. பிறகு இந்த வயதான சிங்கம் பயந்திருந்த சிங்கத்துக்கிட்ட அந்த தண்ணீர்ல அதனோட உருவத்தை பார்க்க சொன்னது. பாரு, உன்னோட முகத்தை பாரு, என்னோட முகத்தையும் பாரு, உன்னோட உருவத்தை பாரு, என்னோட உருவத்தையும் பாரு, இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொன்னது. அழுதுட்டு இருந்த சிங்கம் அந்த தண்ணீர்ல அதனோட உருவத்தை பார்த்தது. அதற்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா முதல் முறை அந்த உருவத்தை அது அப்பதான் பார்த்தது. அதனோட உருவம் ஆடு போல இல்லைன்னு அதற்கு அப்போதான் தெரிஞ்சது. தெரிஞ்ச அடுத்த நொடி தான் ஆடு இல்லைன்னு அது ரியலைஸ் பண்ணுச்சு. தான் ஒரு சிங்கம்னு புரிஞ்சதும் கர்ஜனை செய்ய ஆரம்பிச்சது. அந்த காடே அதிர்ந்து போனது. அது யாருன்னு தெரிஞ்சதும் அதனோட செயல்பாடுகள் எல்லாம் அது முழுசா மாத்திக்கிடுச்சு. இவ்வளோ நாள் ஆடுகள் மத்தியில வாழ்ந்ததால அதனோட பலம் அதற்கு புரியாம இருந்தது. ஆனா இப்போ அது சிங்கம்னு தெரிஞ்சு அதனோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் சிங்கம் போல மாத்திக்கிடுச்சு. நீங்களும் சிங்கம் தான். உங்களோட திறமையும் பலமும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஏன்னா உங்களை சுற்றி அந்த ஆடுகளோட கூட்டத்தை போன்ற நபர்கள் இருக்கலாம். உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்க திறமைகளையும் பலத்தையும் கண்டுபிடிங்க. நீங்க தனித்து வரும் வரை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆடுகள் கூட்டம் போன்ற சூழல் உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களோட கேப்பபிள் என்னன்னு உங்களுக்கு புரியாது. எத்தனை வருடங்கள் ஆனாலுமே உங்களோட உண்மையான திறன் வெளிப்படாது. அந்த சிங்கம் போல தனித்து வந்து உங்களோட உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துங்க. பிறகு உங்களோட வெற்றியை யாருமே தடை செய்ய முடியாது. இனிமே நீங்க தான் முடிவு செய்யணும். நீங்க ஆடுகள் கூட்டத்துல இருந்த அந்த சிங்கமா, இல்ல அந்த ஆடுகள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்னு. நன்றி.